விதி நம்ம போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி காஞ்சிபுரம் மாவட்டம் அடையாறு கரையோரத்தில் உள்ள அனகாபுத்தூர் பகுதி. அந்த பகுதியில் உள்ள ஒரு 150க்கும் மேற்பட்ட வீடுகள் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று கூடி பல ஆண்டுகளாக அங்கு வசித்து வரும் மக்களின் வீட்டை அவர்கள் இடிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று இந்த வீடு இருந்தது, இன்று இந்த வீடு இல்லை என்று அந்த பகுதியில் குடியிருந்த மக்கள் அங்கு கதறி அழக்கூடிய காட்சியும், பொக்லைன் எந்திரங்கள் மூலமாக வீடுகள் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் இடிக்கப்படக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடிக்கப்படும் பொக்லைன் இயந்திரத்திற்கு பின்னால் நாம் காணக்கூடிய காட்சி அடையாறு ஆற்றின் அந்த நீர்வரத்து பகுதி. அந்த பகுதியில் பல ஆண்டுகளாக 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக வீடுகளை கட்டி குடியிருப்பதற்கு அனுமதி அளித்துவிட்டு இப்போது திடீரென அந்த இடத்தில் சாலை, பூங்கா மற்றும் அடையாறு ஆற்றங்கரையை அழகுபடுத்த போகிறோம் என்று கூறி அதை இடிப்பதாகவும் அதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் பல்வேறு அரசியல் கட்சியினர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காஞ்சி உள்ளிட்டோர் அந்த பகுதிக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டு வருகிறார்கள். இந்த அழுகைக்கு யார் பொறுப்பேற்பது என்று மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி விடுத்துள்ள அந்த அறிக்கையில் 2008ஆம் ஆண்டில் இதே இடத்தில் பட்டா தருவதற்கு திமுக ஆட்சியில் ரசீது அளிக்கப்பட்டிருக்கிறது. 2016இல் இது ஆக்கிரமிப்பு என அதிமுக ஆட்சி அறிவிக்கிறது. 2023 ஆட்சியின் கதையை திருத்தி வீடுகளை இடிப்பதற்கு உத்தரவிடப்படுகிறது. இப்போது வீடுகள் இடிப்பதற்கு யார் காரணம், இவர்களது அலுவலுக்கு யார் விடை கூறுவது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்று குடியிருந்த வீட்டில் இன்று தரைமட்டமாக கிடக்கும் இந்த காட்சியை பார்த்து அந்த வீட்டில் குடியிருந்த ஒரு 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், 750க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கண்ணீரோடு அடையாறு ஆற்றங்கரையின் கரையோரம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் அரசியல் கட்சி தலைவர்களான நாம் தமிழர் கட்சியின் சீமான், திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் அந்த மக்களிடம் குறைகளை கேட்பதையும் அவர்களிடம் கண்ணீரோடு முறையிடும் அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரையோரம் உள்ள அந்த 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பட்டா வழங்கப்பட்டதும் பின்னர் பட்டா திருத்தப்பட்டதும் இப்போது மீண்டும் இடிக்கப்படுவதற்கும் யார் காரணம், என்ன காரணம் என்பது அந்த மக்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. அடையாறு ஆற்றங்கரையோரம் அடுக்குமாடி கட்டடங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களால் கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அவர்களுக்கு மட்டும் எப்படி அனுமதி கிடைக்கிறது? இங்கு 400 சதுர அடி, 300 சதுர அடி, 800 சதுர அடியில் குடியிருக்கும் நடுத்தர, ஏழை, எளிய மக்கள் குடியிருக்கும் இந்த கட்டிடத்தை மட்டும் அதிகாரிகள், காவல்துறையினர் பாதுகாப்போடு வந்து இடிக்கிறார்களே. அடையாறின் ஆற்றங்கரையோரம், கூவத்தின் ஆற்றங்கரையோரம் கார்ப்பரேட் நிறுவனங்களின் அடுக்குமாடி குடியிருப்புகள் வானுயர கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதே, அவற்றை யார் இடிப்பார்கள், அவைகளுக்கு பட்டா வழங்கியது யார் என்பதே இந்த மக்களின் குரலாக இருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.